வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 5ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது எப்போதுமே சொல்கிறது தான், ஸோ லக்னத்துக்கு பாருங்கள் ராசியை பார்ப்பதை விட, ஸோ மகர லக்னம் விருச்சிக ராசினும் போது விருச்சிக ராசிக்கு பலனை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக வரும். அது மட்டும் இல்லை, ஒரு பேப்பரில் வந்து தசா புத்தி அந்தரங்கள், ஸோ இதை வந்து பர்ஃபெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஸோ அதையும் வந்து சிங்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பழக்கத்தை கொண்டீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு 90% அந்த பலன்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து குரு ராகுடைய இணைவு அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். ஸோ குரு ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியரஸ்ட் டிகிரி குருவும் ராகு மீட் ஆகிற இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரயில் விபத்து மோடன் ஒரு 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்கன்னும் போது எவ்வளோ கொடூரமானோ, அதுவும் விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் பாருங்கள். ஸோ அதனால் வந்து அந்த குரு ராகு இணைவு வந்து 10ஆம் தேதி வரை இருக்குது. யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ, அவங்களாம் கொஞ்சம் 10ஆம் தேதி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசியாதிபதி சனி 2ல் இருக்கா. ஸோ 2ல் உள்ள சனி வந்து 7 சனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. காரணம் என்னென்னா, 2ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது வார்த்தை, ஸோ ஏதாச்சும் வந்து வார்த்தை பேசும்போது ஜாகிரதையாக பேசணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளோ தேவையில்லாத விஷயங்களோ வந்து பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு தேக்கங்கள் ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா பேசுகிறது தான் மாட்டிப்போம். ஓகேங்களா. 2ல் சனின்னும் போது நாக்கில் சட்டிடாட் வாழ்க்கையில் அந்த கதை தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். 3 மற்றும் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 3ல் வந்து குரு 3ஆம் தேதி 4ல் இருக்குது. ஸோ குரு ராகு ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் 10ஆம் தேதி ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு விரயங்கள், ஸோ வீடு சம்மந்தமான விஷயங்கள் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஒரு வீடு விற்கணும்னா ஸோ விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் 10ஆம் தேதி வரை அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல் இருக்குது நல்லது. ஏன்னா குரு ராகு இருக்கும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் ஏதாவது வில்லங்க வந்து அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் சார்ந்த உறவுகள்லாம் வந்து ஒரு சின்ன எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புனால அம்மாகிட்ட பேசும்போது பழகும்போது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது ரொம்ப. இது யாருக்கு நடக்கணும்? மகர் லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம், ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயாருக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள ஒரு உறவு முறைகளில் வந்து நிறைய ஒரு மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு டென்ஷன், மனக்காயங்கள், மனசில் வந்து ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அம்மாவாலேயோ இல்லை மனைவியாலேயோ வந்து நமக்கு வந்து மனக்காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாகிரதையாக. ஏன்னா செவ்வாய் நீச்சம். ஸோ செவ்வாய் நீச்சம் போது அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு விளையாட்டாக பேச போயிட்டு அதனால் வந்து ஒரு சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் இருக்கும்போது காதல் சார்ந்த விஷயங்கள் சின்ன அவமானங்கள் ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்களில் ஏற்றங்கள் இருந்தாலும் பட் அதனால் வந்து நம்ம நினச்ச மாதிரி இல்லையே, இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்களே மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் லாபங்கள் வரும், அது வேறு விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 10 மற்றும் செவ்வாய் வந்து 4ஆம் அதிபதி வரும்போது குழந்தைகள் விஷயம். ஸோ குழந்தைகளும் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் வந்து நம்மளை வந்து ஏதாச்சும் எடுத்தறிஞ்சு பேசுகிறது, கொஞ்சம் வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மகர ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி புதன் வந்து 5ல் இருக்குது. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் கூடவே வந்து சூரியன் அஷ்டமாதிபதி சூரியன் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் வந்து நம்ம மிகுந்த மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் குழந்தைகள் விஷயங்கள் வந்து ஒரு 15ஆம் தேதி வரை வந்து கொஞ்சம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது வந்து எந்தவித மாற்றமும் இல்லை. 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து நிறைய வேலை பளுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஸோ 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நம்மளை சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது. அதே மாதிரி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத நபர்கள் வந்து நம்மகிட்ட நுழைச்சி கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதி புதன். 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய இன்டர்னல் சேஞ்சஸ் இருந்தாலும் அதனால் வந்து நமக்கு நல்லது நடக்கும் போனால் ஒரு 16ஆம் தேதி வரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து அது மேனேஜ்மெண்ட்டோ இல்லை வேலையிலேயோ வந்து அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து நமக்கு ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் சார்ந்த விஷயங்கள். ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நீச்ச செவ்வாயோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை சின்ன அவமானங்களோ ஒரு
இன்சல்ட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த வேலை சம்மந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொழில் சம்மந்தமான விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி லாபங்கள் நல்லா இருக்கும். பட் லாபங்கள் நல்லா இருந்தாலும் அதை அடையிற விதம் வந்து கொஞ்சம் மன சங்கடங்களை ஏற்படும். ஏன்னா செவ்வாய் நீச்சங்கிறது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அது கொடுக்குற லாபங்களை கரெக்டாக கொடுத்துரும், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் அது வந்து நமக்கு வந்து மனவேதனை கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படும். ஐயோ இவங்ககிட்டலாம் வியாபாரம் பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். மாமியார் வீட்டுக்கு போய் சோறு சாப்பிடும்போது கொஞ்சம் மாமியார் ஏடாவிடமாக பேசுவதற்கான வாய்ப்பு அங்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12ஆம் அதிபதி குரு ராகுவோட இருக்கும்போது பின்னாடி, அதாவது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மன பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்தரம் அந்த ஒரு மனக்காயங்கள் ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு. அது 10ஆம் தேதி வரை இருக்கும். 10ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு எல்லாமே ஃப்ரீயாகிடுங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனை. ஸோ பிரார்த்தனைங்கிறது ரொம்ப மெயினான விஷயங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணோம். ஸோ அப்படியே ஒன்றி போய் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த அளவுக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். அதனால் இறைவனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது அப்பா மாதிரி பார்க்கலாம், அம்மா மாதிரி பார்க்கலாம், ஃப்ரெண்டு மாதிரியும் பார்க்கலாம். ஸோ அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் எழுந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இறைவனை வழிபாடும்போது சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்க. டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது, எனக்கு எப்போ நல்ல காலம் வரும் கெட்ட காலம் அப்படின்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். ஸோ இதில் வந்து மெஜராக வந்து இடம்பெற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அது தசா புத்தி அந்தரங்களை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோ வந்து டிசைட் ஆகும். ஸோ இதில் வந்து அது மேஜராக புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கும்போது கெட்டதுன்னா எல்லாருக்குமே கெட்டது நடக்காது. அந்த தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் வந்து அதை எஃபெக்ட் பண்ணும். அதுவும் வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணுன்னா, கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் வந்து தவறான இடங்களில் போகும்போது அந்த எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி வந்து நட்சத்திரங்கள். ஸோ நீங்கள் ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோமே, அந்த நட்சத்திரத்துடைய பாதாசாரங்கள் ரொம்ப மெயினாக வரும். ஸோ நட்சத்திரங்கள் அது வந்து நமக்கு டே டு டே லைஃப்பில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ உதாரணம் சொல்ல போனால், ஒருத்தருக்கு வந்து அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா, ஐயோ அஷ்டமாதிபதி திசை வந்து டோட்டலாக வந்து அவர் வந்து கவுத்து விட்ருவோம், அதாயிடும் இதாயிடும்னு சொல்கிறதுலாம் தப்பான விஷயம். ஏன்னா வந்து அஷ்டமாதிபதி உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மகர லக்னமாக இருந்து ஒரு சூரிய திசை வருதுன்னா எல்லாருமே சூரிய திசை மகர லக்னத்தில் வந்து தவறுதலாக ஒரு விஷயத்தை பண்ணுமானா பண்ணவே பண்ணாதுங்க. அப்படி கிடையவே கிடையாது. அது இருக்கிற பொசிஷன் பார்க்கணும். அது வந்து சப்போஸ் எங்கேயா மறைஞ்சது ஒரு 6லையோ இல்லை ஒரு 12லையோ மறையும் போது அது நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சூரியன் வந்து சப்போஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பாதாசாரத்தில் அமைஞ்சிருச்சு. நீங்கள் பாதாசாரங்கிறது இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, சூரியன் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரில் வந்து அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப பெரிய ஏற்றங்களை கொடுத்துரும். அதனால் வந்து நட்சத்திர பாதாசாரங்கள் இருக்குது. அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை வந்து கோச்சாரத்தில் மாறிக்கிட்டே வரும். ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பலன்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு வருங்க. ஸோ கோச்சாரத்தில் நல்ல பலன்கள் வரும்போது நல்ல விஷயங்கள், அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து நல்ல இடத்துக்கு போகும்போது நல்ல பலன்களை அது அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் யாராக வேணா இருந்தாலும் அது நல்ல இடங்களுக்கு போகும்போது நல்ல பலன்களையும், ஒரு தீமையான இடங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை தான் பண்ணுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் வந்து ஜாதகத்தை மட்டும் பார்க்காம நீங்கள் கோச்சாரத்தையும் வச்சு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அன்றைய இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா, இப்போ நடந்த இன்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ விபத்து நடந்தது, இப்போ ட்ரெயின் விபத்து நடந்தது பார்த்திங்கன்னா கோச்சாரம் பியூர்லி அது கோச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்டதான். நீங்கள் என்ன பாருங்கள், குரு ராகு போகும்போது முதலே சொன்னோம், குரு ராகு ஒன்றா பயணிக்கிற காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள், ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரும். அது எப்போ வரும், அதாவது அந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடக்கணும் போது நட்சத்திரம் சம்மந்தப்படுது. விசாக நட்சத்திரங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் வர அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குரு ராகு ஒன்றா ட்ராவல் ஆகும்போது இந்த ஆக்சிடென்ட். ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் நடக்கணும்னா கோச்சாரம் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை கொண்டு வரும். என்ன தான் பெரிய பெரிய யோகங்கள் இருந்தாலும், அந்த யோகங்கள் பெருசாக இருந்தாலும் அந்த நமக்கு கைக்கு வரது பார்த்திங்கன்னா அந்த கோச்சாரம் நல்ல ஒரு இடத்துல ஒரு 11ஆம் இடத்துலையோ நல்ல இடங்களில் அமையும் போதோ ஒரு திரிகோணத்துலேயோ உள்ள கேந்திரத்துலேயோ அமையும் போது அந்த பலன்கள் வந்து நமக்கு ஒரு சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து தீய இடம்னா 6, 8, 12 அமையும் போது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை கொடுக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடுத்த விஷயம்னா வர்க்க சக்கரம்னு ஒன்று இருக்குது. ஸோ ஒரு கிரகம் வந்து எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்குமானா எல்லா இடத்துலையும் தப்பாக இருக்காது. ஏன்னா ஜென்ரலாக ஜோசியம் பார்க்குறவங்க வந்து ஐயோ அஷ்டமாதிபதி தசை அதுன்னு பயமுறுத்தும், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் லக்னமும் மாறும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஒருத்தர் வந்து
அப்பா கிட்ட பழகிறது ஒரு மாதிரி இருப்பார், அம்மா கிட்ட பழகிறது வேறு மாதிரி இருப்பார், அதே வெளியில் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பார், வேலை செய்கிற இடங்களில் வேறு மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடங்களுக்கு மாறிட்டு இருக்கார் இல்லையா, அதை வந்து இந்த வர்க்க சக்கரங்கள் வந்து பர்ஃபெக்டாக சொல்லும். ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக ஒருத்தர் வந்து இந்த திசை நடக்குது நீ இப்படி இருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பாதீங்க. கோச்சாரம் கொடுத்தால் அது உங்களுக்கு ரிசல்ட் பர்ஃபெக்டாக வருங்கிறது தான் உண்மை. அதில் வந்து நிறைய வந்து கிளைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி பார்த்து நீங்கள் இது எடுத்துக்கோங்க. ஜென்ரலாக வந்து உனக்கு 8ல் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் டீக்ரேட் பண்ணார்னா அதை எடுத்துக்கிட்டு ஓரமாக உட்காந்து அழுகுறதை விட்டுட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட தோஷங்களோ எப்பேற்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் மனதார பிரார்த்தனை பண்ணுறதை விட்டுறாதீங்க. அதனால திருப்பி எது சொல்லணும்னா, பிரார்த்தனைக்கு நிகர் வேறு எதுவுமே. லட்சக்கணக்கில் வந்து நீங்கள் என்ன தான் பரிகாரம் ஆனாலும் பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மனதார வந்து இறைவனை சரணடைஞ்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிசல்ட் வந்து அடுத்த லெவலில் பெரிய லெவலில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ அது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து உடனே நான் இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன் எனக்கு நாளைக்கே ரிசல்ட் வேணும் அப்படின்னா அப்படிலாம் ஆகாது. ஸோ எதுவுமே இல்லாமல் நான் உங்ககிட்ட சரணடைந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி அப்படியே பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வெளிச்சங்கள் தெரியும். உங்களுக்கு இருள் விலகி ஒளிமயமான நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.